இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கும் கூட நான் உங்கள் மத்தியில் ஆத்தும ஆதாயத்தை குறித்த சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஆத்தும ஆதாயம் என்பது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல, அது நம்முடைய ஓன் டிசைர் கிடையாது. ஆத்தும ஆதாயம் என்பது நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாறணும், நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். நல்லா கவனிக்கணும், ஆத்தும ஆதாயம் பண்ணாத ஒரு நபர் ஒரு சபையை நடத்த முடியாது. ஒரு நபரை சபைக்குள்ளே கொண்டு வரணும்னா, சபைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு நபரை பரலோகத்துக்கு பங்காளியாக சேர்க்கணும்னா அது ஒரு கர்ப்ப வேதனைக்கு சமம். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முறைமைகள் வேறாக இருந்தது, தொழில்நுட்பங்கள் வேறாக இருந்தது, அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு ஆத்தும ஆதாயம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு காரியமாக இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. நம்ம வார்த்தைகளை பார்க்குறோம், நிகழ்ச்சிகளை பார்க்குறோம், திடீரென்று சொல்லி எனக்கு இந்த இது பிடிக்கல, எனக்கு ஒரு காரியம் தெரியலை, இந்த சபை எப்படி இருக்குது. ஒரு அருமையான ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை அவர்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவர்கள் ஒரு சபையினுடைய பலிபீடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த சபையில் போடுற சேர் எப்படி இருக்குது, கை வைக்கக்கூடிய சேர் வச்சுருக்காங்களா, பஞ்சு சீட்டு வச்சுருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து சபைக்கு போகிற குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் என்ன நடக்கும், அந்த சர்ச்சில் முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுக்குறாங்களா, அங்கே போன உடனே டீ கொடுக்குறாங்களா, அங்கே நான் போகலைன்னா என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா. அன்றைக்குள்ள ஊழியர்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது கடினமாக இருந்தது. இன்றைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்தவனை வெளியே விடாமல் பிடிச்சி வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏனென்று சொன்னால், சைக்கிள் கேப் ஒரு சின்ன விஷயம் கிடச்சினாலும் ஓடி போயிடுவாப்புல. பாஸ்டர் கொஞ்சம் கோபமாக பேசிட்டார், ஓடி போயிடுவாங்க. ஒரு மெசேஜ் கொடுத்ததில் ஒரு வசனம் தன்னை குத்திடுச்சு, அந்த வார்த்தை குத்தப்பட்ட உடனே ஓடி போயிடுவாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. வசனம் உள்ளே போய் குத்திட்டுன்னா அவர்கள் தங்களுடைய குறைவுகளை புரிந்து கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்திலிருந்து அழுது கதறி ஜெபித்து அவருடைய மந்தைக்குள்ளே நிற்பாங்க, ஓட மாட்டாங்க. சொல்லுவாங்க, இன்னைக்கு பாஸ்டர் பேசினது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அப்படியே பாதிச்சிட்டு, நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் இனி யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன், இனி நான் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன், இனி நான் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்திருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. செய்தி முடிஞ்ச உடனே சொல்லிடுவாங்க, இன்னைக்கு கொடுத்த செய்தி அந்த 3வது ரோலில் இருந்தா பார்த்தியா, அந்த பச்சை கலர் சேரி கட்டிட்டு அவளுக்கு கதையாக்கும் பாஸ்டர் பேசுனது அப்படி சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, தங்களுக்கு நேராய் வந்ததை மாற்றி ஒரு தட்டு தட்டி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ என்ன ஆயிற்று, திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஆத்தும ஆதாயம் பண்ணாத ஒரு மனிதனால பரலோகத்துக்குள்ள சந்தோஷமாய் அந்த பரலோகத்துக்குள்ள போறதுக்கே அவனுக்கு முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்காது. உணர்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் இடைப்படும் பொழுது நாம் யாரோடு நிற்க வேண்டும், யாரோடு சேர வேண்டும், யாரோடு பேச வேண்டும், யாரிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும், யாரிடத்தில் நம்முடைய சங்காத்தங்களை குறைக்கணும், இது எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப ஆத்தும ஆதாயம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். ஆத்தும ஆதாயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அது தானாகவே நடக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா ஆத்தும ஆதாயம் உங்களை கொண்டு நடக்கும். ஆனால் உங்களை கொண்டு அந்த ஆத்தும ஆதாயம் நடக்கணும்னா முதலில் நீங்கள் உங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆத்தும ஆதாயத்தை குறித்து
அல்லது சுவிசேஷத்தை குறித்து அல்லது நீங்கள் ஒருவருக்கு இயேசுவை சொல்லுங்கள்னு சொன்ன உடனே முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை, எங்களுக்கு அந்த கொடுப்பினை இல்லை, அதெல்லாம் எங்கள் பாஸ்டர் பார்த்துக்கிடுவார், எங்களுடைய வேலை நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், நல்ல வார்த்தைகளை கொடுங்க. அன்பு தேவ பிள்ளைகளை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 16வது அதிகாரம் அதில் உள்ள 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நல்ல கவனிங்க, யாரெல்லாம் எனக்கு அழைப்பு தரப்படவில்லை, என்ன ஊழியத்துக்கு அழைக்கவில்லை, எனக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு என்கிட்ட ஒரு மனுஷன் கூட என்னை வானு கூப்பிடலன்னு சொல்றீங்களோ அவர்களுக்குத்தான் இந்த முதலாவது அழைப்பு. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த நாட்களில இந்த ஊழியத்தின் மூலமாக நேபாள் தேசத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது பல போதகர்கள், பல குடும்பத்தினர், நல்ல பணம் வைத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எங்களிடத்துல பேசும்போது எங்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு காரியம், ஏன் உங்களுக்கு அங்கெல்லாம் போகணும், இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில், இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள, இன்னும் இந்தியாவுக்குள்ள இயேசுவை பற்றி சொல்லாத எவ்வளவோ இடம் இருக்கே, நீங்க ஏன் இங்கே இருந்து போய் எங்க போறீங்க, நேபாளில் போய் ஊழியம் செய்றீங்கன்னு, ஏன் நீங்க அங்க போனீங்கன்னு கேட்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகளை, எங்களை ஆண்டவர் அங்கே கொண்டு போனது எதற்காகன்னா, உங்களை இங்க ஜீவனோட வைத்து உங்களை கொண்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை, உங்களை கொண்டு இந்த தமிழ்நாட்டை, உங்களை கொண்டு இந்த இந்திய தேசத்திற்கு இயேசுவை அறிவிப்பதற்காக எங்களை நேபாளத்தை கொண்டு போயிருக்கிறார். நானா போறேன், அவரா கொண்டு போறாரு. நம்ம போடுற திட்டங்கள் நடக்கவே நடக்காது. ஆத்தும ஆதாய திட்டத்தில் உங்க கதை நடக்காது, உங்க பிளான் நடக்காது. ஏன்னா ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ். நான் அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன், சவுல் பவுலாய் மாற்றப்பட்ட நேரங்களில் நீங்கள் வீட்டில் போய் அப்போஸ்தலர் 9 படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அங்கே அவன் தமஸ்கு சாலையில் விழுறதுலேருந்து அவனை கையிலாக தூக்கிட்டு போகிறது வரைக்கும் ஒரு ப்ராசஸ். அது அவ்வளோ பெரிய ப்ராசஸை ஏன் செய்கிறாரு, அவ்வளோ பெரிய செயல் திட்டத்தை கர்த்தர் ஏன் ஒவ்வொருத்தரையா பாருங்க, ஒவ்வொரு சீனில் ஒருத்தர் வந்துடும். திடீர்னு அனனியா சொல்லும், இவனையா, இவனுக்கெல்லாம் வேண்டாம், இவன் தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், இவன் தான் சபைகள் தோறும் இறங்கி எங்களை கஷ்டப்படுத்தினவன், இவனுக்கா உதவி செய்ய சொல்றீங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை மீட் எடுப்பது தான் ஆத்ம ஆதாயம். எதற்காக நம்முடைய ஆத்மாக்களை அவர் பிரித்தெடுத்தார் சொல்லுங்களேன்? எதற்காக நம்மை அவர் பிரித்தெடுத்தார்? அவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு யாரையோ ஒருவரை அல்ல, அவர் உங்களை விசேஷித்தவர்களாய் அறிந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கும்போது, இந்த உலகத்தில் வருமானத்திற்குரிய பல வழிகள் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதித்து சேர்ப்பதற்கு பல வழிகள் இருக்கும் பொழுது, நீங்கள் எதற்காக கர்த்தருடைய ஊழியத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் எதற்காக ஊழியத்துக்கு வந்தீர்கள்? எதற்காக இயேசுவை அறிவிக்க வேண்டும்? இயேசுவை அறிவிப்பது உங்களுடைய பிரதான திட்டமாய் மாற வேண்டும் என்று சொல்லி இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் கொல்கத்தா மேட்டில் அந்த கல்வாரியில அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். எல்லாருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவரே நமக்காக சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்குள்ள இன்னொரு கேள்வி என்னன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் சொல்ல டைம் இல்லை பிரதர், இதுதான் உலகம். ஆனா மத்தேயு 16:26 என்ன சொல்லுகிறது? மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆவி ஆத்ம சரீரத்தில் இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய மரணத்தையும், நல்ல ஊருக்குள்ள ஆட்டம் போட்டு நல்ல தண்ணி அடித்து ஏதோ ஒரு இதில் பாவத்தில் விழுந்து எங்கேயோ ஒரு இதில் மரிச்சு போன ஒரு மனுஷனுடைய அடக்கத்தையும் நீங்கள் போய் பாருங்க. இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இது ரொம்ப தெளிவாக புரியும். சில தேவ ஊழியர்கள் சில அடக்க ஆராதனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்காக மரித்த அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு, அந்த மனுஷனை அடக்கம் பண்ண போகும்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அந்த வழி அனுப்புதல், அந்த சென்ட் ஆஃப் வந்து அப்படி இருக்கும். சரீரத்தில் வலி இருக்கும், ஐயோ இந்த மனுஷன் நம்மகிட்ட நல்ல அன்பாக இருந்தார், நம்ம சபைக்கு நல்ல காணிக்கை கொடுத்துட்டு இருந்தார்,
நம்ம ஊழியத்தை குறித்து நல்ல ஜெபிச்சுட்டு இருந்தாரு, இந்த மனுஷனுடைய மரணம்ங்கிறது ஒரு பெயின் தான். ஆனா அந்த மனுஷனை அங்க அனுப்புறதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த ஆத்மா வாழ்ந்த நாட்கள்ல, அந்த மனுஷன் வாழ்ந்த நாட்கள்ல நிறைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தான். கர்த்தருக்குள் மரித்த ஒரு மனுஷனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அப்படி ஒரு வெளிச்சம் தெரியும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த நாட்களில் இயேசுடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். வாழ்ந்த நாட்களில அவன் இயேசுவுக்காக பெரிய காரியங்களை செய்திருந்தான். உங்களுக்குள்ளால நான் ஒருவரையாவது அறிவிலிருந்து, அக்னியிலிருந்து, அறியாமையிலிருந்து, மூட பழக்க வழக்கத்திலிருந்து நான் இயேசுவுக்காக மீட்டெடுப்பேன் என்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ள வர வேண்டும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமொழிகள் 11:30 சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் யாரு? ஞானம் உள்ளவன். இந்த ஆத்துமாவில நல்ல பலன் உள்ளவன், தன்னுடைய ஆத்துமாவில நல்ல சுகம் உள்ளவன், ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பான், தேவனோடு பேசி கொண்டிருப்பான். தன்னுடைய சின்ன காரியத்திற்கும் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு கட்டளை உண்டாகும். ஆண்டவரோடு அப்படி இணைக்கப்பட்ட ஒரு மனிதனால சின்ன காரியத்துக்கும் அங்கிருந்து சிக்னல் கிடைச்சிரும். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாருங்க, நான் செய்வேன். நான் மற்றவன் இதை பார்த்து சிரிப்பான். ஆத்தும ஆதாயம் என்பது விளையாட்டு அல்ல. லூக்கா 19வது அதிகாரம் அதில் உள்ள 10வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 19வது அதிகாரம் அதில் உள்ள 10வது வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடுது. அவருடைய வேலை என்ன? தேடல். முதலாவது ஆத்தும ஆதாயம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. இரண்டாவதாக ஆத்தும ஆதாயம் என்பது ஒரு பெரிய தேடல். தேடிக்கிட்டே இருக்கணும், இயேசுவை தேடிக்கிட்டே இருக்கணும், இயேசுவை பற்றி விசாரித்து கொண்டே இருக்கணும், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என் வாழ்க்கையில வராமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் உண்டு. உங்களில் ஒரு மனுஷன் அந்த 100 ஆடுகளை கொண்ட அந்த சம்பவம் லூக்கா 15வது அதிகாரம் அதில் உள்ள 4வது வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்ன? 100 ஆடுகளை உள்ள ஒரு மனுஷன், அவன் ஒரே ஒரு ஆடு காணல. ஆத்தும ஆதாயத்தில் மிக முக்கியமான ஒன்று தேடல். தேவ ஊழியர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, உங்க சபையிலேருந்து ஒருத்தர் மிஸ் ஆகக்கூடாது, உங்க ஊழியத்திலேருந்து ஒருத்தங்க மிஸ் ஆகக்கூடாது. இந்த நேபாள் ஊழியத்திலிருந்து ஒரு பங்காளரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உத்தரவாதம் உங்களுடையது. இந்த ஊழியத்திற்கு ஆத்தும ஆதாய திட்டத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அல்லனா ஒரு மனுஷி அல்லது ஒரு பங்காளர் நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா, அல்லனா இந்த ஊழியத்தை தரவுதை நிறுத்திட்டாங்கன்னா அதற்கு உத்தரவாதம் நீங்க தான். அருமையான தேவ ஊழியர்கள் தங்களுடைய சபைக்குள்ள வந்து கொண்டிருந்த ஒரு அருமையான குடும்பம் சபையை விட்டு நின்றுட்டாங்கன்னா அந்த சபை, அந்த ஆத்மாவுடைய உத்தரவாதம் நீங்க தான். அவ போனா அதை போல 1000 பேர் ஆண்டவர் கொண்டு வருவாங்க. சொல்லாதீங்க. அந்த ஒன்றை தேடி கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் எப்படி உங்களோடு பிரசன்னமாய் இருக்கிறாரோ அதுபோல அவர்களோடும் இருப்பார். ஆவியானவர் சொல்லாமல் ஒரு மனுஷன் கொடுக்க மாட்டான். ஆவியானவர் சொல்லாமல் ஒரு நபர் உங்க சபைக்குள்ள வரமாட்டாங்க. உங்க சபைக்குள்ள ஒரு குடும்பம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த குடும்பத்தை சபையை விட்டு ஓட வைப்பதல்ல ஊழியம், பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பது தான் ஊழியம். அதுதான் அதுபோ ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்துமா, ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் எங்க கொண்டு வந்து வச்சாரு? சபைக்குள்ள கொண்டு வச்சாரு. இந்த சபையில வந்த ஆத்துமாக்களை, சபையில வந்த அந்த குடும்பத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்ப வேண்டியது அல்லது வழி நடத்த வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வேலையை நம்ம செய்தே ஆக வேண்டும். இந்த ஆத்துமாதத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, எட்வர்ட் கிம்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய சபையில நடந்த சண்டே கிளாஸ்ல வச்சு டிஎல் மூடி, அந்த மூடி என்ற தம்பி இடத்துல சொன்னாப்ல, இயேசுவை பற்றி சொன்னாங்க, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா இவனுக்கு ஆர்வமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய இப்ப நீங்க நான் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இதை கேட்கணுங்கிற ஆர்வம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்கணும்னு ஆர்வம் இல்லை. உங்களுக்கு நல்ல செய்தி, தீர்க்க தரிசனமான செய்தி அல்லது சொன்ன பிரபலமான ஒருத்தர் பேசினாதான் உள்ள போவோம். இப்படி ஒரு மைண்ட் செட் மட்டும் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு நான் போராடி பிரயோஜனம் இல்லை. என் திறமையினால அல்ல, என் கிருபையினால அல்ல. இந்த கிருபைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், இந்த கிருபையோடு ஒருத்தர் இருக்கிறாரு.
இந்த கிருபையை எனக்குள்ள தந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் உங்களிடத்திலே வார்த்தையை உள்ள போடுறார். ஆமென். அப்போ இந்த வார்த்தை உள்ள போகணும்னு சொன்னா நாங்க மண்டாடி வரணும். நாங்க அழுது கதறி, ஆண்டவரே இந்த வார்த்தை உள்ள போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தான் இங்க வர வேண்டி இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அப்படிப்பட்டவர்களா இருப்பதனால உங்களுக்குள்ள சரியான வார்த்தை, உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தையை கொடுக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. டிஎல் மூடியுடைய அந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நல்ல காரியங்களை அந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். அந்த எட்வர்ட் ஹிம்பால் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவனுக்கு ஆர்வமே இல்லை. அப்போ இந்த டிஎல் மூடிக்கு அந்த எட்வர்ட் ஹிம்பால் சொன்ன வார்த்தை ஒன்றும் பிடி கிடைக்கல, இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இந்த சண்டே கிளாஸ் வாத்தியார் விடல. இவனை தேடி கண்டுபிடிச்சி இவன் வீடு எங்கே இருக்கு, வீட்டில் ஆள் இல்லை. அப்போ இவன் எங்கே போனான்? அவன் ஒரு ஷூ கடையில் வேலை செய்கிறான். அந்த ஷூ கடையில் போய் பார்த்தா இவர் பின்னால் ஒவ்வொரு ஷூவையும் பெட்டிக்குள்ள வச்சு அடுக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலை. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது இந்த சண்டே கிளாஸ் வாத்தியார் போய் அவனுடைய தோள்களில் கையை வச்சு சொன்னாராம், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காகவே மரித்தார்ன்னு. அவன் சொன்னானா, இயேசு எனக்காக மரித்தாரா? எதுக்கு? நான் அவ்வளோ ஒருத்தான ஆள் இல்லையே, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. அவங்க சொன்னாங்களாம், இல்லை, இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உனக்காகவே மரித்தார். அந்த வார்த்தை டிஎல் மூடியை தொட்டது. அந்த ஒரு டிஎல் மூடி தொடப்பட்டதுனால லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக ஆயிரம் திரள்களை இயேசுவுக்கு நேராய் திருப்புவதற்கு அந்த ஒரு மாணவனுக்காக ஒரு ஆசிரியர் நின்றதுனால. ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நீங்க ஆண்டவருடைய கிருபையினால அவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அல்லன்னு சொன்னா நீங்க ஒரு சண்டே கிளாஸ் சாராக இருக்கலாம், ஒரு பக்தி முயற்சி சங்கத்தினுடைய ஒரு ஆசிரியராக இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம தந்திருக்கக்கூடிய இந்த 15 பிள்ளைங்களும் வேற வழி இல்லை, எப்படியாவது நம்ம இதில் ஞாயிற்றுக்கிழமை என்னத்தையாவது ஒரு ஆரஞ்சு மிட்டாயை வாங்கி கொடுத்து ஏமாற்றி என்னத்தையாவது ஒன்றை சொல்லி கொடுத்து எடுத்து விரட்டி விட்டுறணும்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த 15ல் ஒரு ஆள் உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு மிஷினரியா இருப்பான். யாருக்கு தெரியும்? அங்க நீங்க இங்க சண்டே கிளாஸ்ல விரட்டி விரட்டி விட்ட அந்த பிள்ளை ஒரு பெரிய ஒரு கலெக்டராக வரலாம். அப்ப அந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். அடுத்ததாக இந்த சம்பவத்தை நான் சொல்லும் போது ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன், அந்த இருதயத்தில் வச்சிடுங்க. எப்ப பார்த்தாலும் நம்மளை தேடிதான் ஆத்மா வரணும்னு இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி தெரியணும்னா வரட்டு, நல்ல ஆராதனை வேணா என் சபைக்கு வரட்டு, மெசேஜ் கேட்கணும்னா வரட்டு, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க நினைக்கிறது அவன் நம்மள்கிட்ட வரலன்னா எங்கேயாவது போவான், அப்படி போக மாட்டான். அவன் இங்க வரலன்னா மூஞ்ச தூக்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பான். நம்ம தேடி போய் அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வீடுகளில் இந்த வார்த்தை யாராவது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா வசனத்தின்படி நம்ம தேடி போகணும். 99 பேர் சபைக்குள்ளதான் இருக்கிறான், ஒரே ஒருத்த மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் ஆனவனை தேடி நம்ம போகணும். நம்ம கிளம்பி போகும்போது மனைவி என்ன சொல்லுவாங்க? அவளை தேடி ஒருக்கா போகணுமா, அவள் அவ்வளோ பெரிய ஆளோ. அடுத்தது என்ன சொல்லுவாங்க? அவனை நீங்கள் இப்போ போய் காலில் கையில் விழுந்து கூட்டிகிட்டு வந்தாலும் அவன் 50 ரூபா தான் தருவான் காணிக்க. இங்கே 50 ரூபா இல்லை பிரச்சனை, இங்கே 100 ரூபா இல்லை பிரச்சனை, இங்கே ஒரு குடும்பம் இல்லை பிரச்சனை, ஒரு ஆத்துமா கர்த்தருக்கு விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை தேடி ஒரு ஸ்டெப் நீங்க இறங்குங்க. ஒரே ஒரு மரத்திலிருந்து ஒரு ஸ்டெப் இறங்குனவனை தேடி இயேசு வீட்டுக்குள்ள போய் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. எவ்வளவு பெரிய காரியம் இல்லை? திரும்பவும் சொல்லுகிறேன், ஆத்துமாதாயம் வாழ்க்கை முறை. என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு மாதிரி இல்லை, என் வாழ்க்கையில எந்த விதமான சாட்சியும் இல்லை. நான் உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அழகா அன்பா பேசிட்டு, சூப்பரா பேசிட்டு, சிஸ்டர் பாஸ்டர் எல்லாத்தையும் ரொம்ப அன்பு காட்டிட்டு, என் வீட்டுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு 10 விசாக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தால் அந்த சாட்சிக்கேடு என்னுடைய ஆத்தும ஆதாயத்தை அல்லது எனக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் இடையில உள்ள அந்த உறவை கெடுத்து போடும். அதனால தான் மிஷினரி, முன்னோர்கள் இருந்த மிஷினரி ஜான் வெஸ்லி என்ன பண்ணாரா, சபைக்கு வருவதை கொஞ்சம் தவிர்த்துட்டார். அவர் சொல்லிட்டாராம், பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து நீங்க மெசேஜ் கொடுக்கறத கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன்னா என் பொழப்பு நடக்காது. என் வேலை ஒரு நாளைக்கு நான் ஒருத்தருக்காவது என்ன செய்யணும், இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி 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 அலைஞ்சார். சுரங்கத்திலேருந்து மக்கள் வெளியே வருவாங்க,
இயேசுவை பற்றி சொன்னார். அங்கங்கே ரயில் நிலையங்களில் நின்னார். அங்கங்கே மக்கள் எங்கெல்லாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நின்று இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காகவே மரித்தார் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அந்த சுவிசேஷம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இயேசுவுக்கு நேராய் திருப்பியது. அது மாத்திரமல்ல, ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஜான் வெஸ்லி கூட்டங்களில் அங்கிருந்து நடந்து வந்தாருனாலே பிசாசுகள் அலறி ஓடும். பிசாசுகள் அலறி ஓடும். அப்போ ஒரு தேவ மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வல்லமையினுடைய வெளிப்பாடு, இல்லைன்னா ஒரு வீரியம் ஆத்தும ஆதாயத்தினால உண்டாக்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய ஆத்தும ஆதாயம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உங்களோட கூட சேர்ந்து பாருங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 38வது வசனம். இந்த 38வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆத்தும அறுவடைக்காக இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான பாத்திரம் நீங்களா இருக்க வேண்டும். 3 காரியங்களை நீங்க இன்னைக்கு முடிவெடுங்க. 1, நேரடியா களத்தில் இறங்கி ஆத்துமாக்களை சந்திச்சிருங்க. இல்ல ஆத்தும ஆதாய திட்டத்திற்கு நான் கை கொடுப்பேன், நான் கூட நிற்பேன்னு நில்லுங்க. 3வது, ஆத்தும ஆதாயத்திற்கு நான் அனுதினமும் ஜெபிப்பேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. ஏனென்று சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவியை ரட்சிக்க வேண்டியது, உங்க கணவன் ரட்சிக்கப்பட வேண்டியது, உங்க பிள்ளைகள் இயேசுவுக்காக திரும்ப வேண்டியது கர்த்தர் உங்கள் மேல் கொடுத்த ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. நான் இயேசுவை பற்றி யாருக்கும் சொல்ல மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டேன், என் கணவனுக்கு சொல்ல மாட்டேன், என் மனைவிட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரமே கிடையாது. இது ஒன்றும் நடக்காது. நான் வருவேன், என் வேலையை செய்வேன், எனக்கு வேலைக்கு செய்ததுக்குள்ள கூலி கிடைக்கும், நான் போயிட்டே இருப்பேன். இது ஆத்தும ஆதாயமும் இல்லை, இது ஊழியமும் இல்லை. இதை ஒரு நாளும் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் தேடணும், ஒவ்வொரு நாளும் ஓடணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக செயல்படணும். எல்லாவற்றுக்கும் மேல என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஆத்தும அறுவடைக்காக தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமா அவருடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரா, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த வசனத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாட்கள் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? டிவியில ஒரு செய்தியை பார்க்கிறோம். செய்தியை பார்த்த உடனே பஹ்ரைன், பஹ்ரைன்ல யாரெல்லாம் இருக்கா, இது அது, அந்த தேசம், இந்த தேசம், துபாய், சவுதி, இப்படி ஒவ்வொன்றையும் பிளான் பண்றோம். ஆனா இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு வார் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. இத செய்தியை பார்த்த உடனே எதெல்லாமோ கற்பனை பண்ணுகிறோம். ஆனா இதெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் ஏற்கனவே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே வசனத்துல இருக்குது, சொல்லப்பட்ட காரியங்கள் தான் சொல்லப்பட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? உடனே ஃபோனை போட்டு எப்படியாவது ஃப்ளைட்டில் ஃபுட்போர்டு தொங்கியாவது வந்து சேர்ந்துரு, எனக்கு வேற வழி இல்லை. ஏன் உங்களுக்கு தெரியல? இருக்கிற இடத்துல, இருக்கிற தேசத்துல என் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அந்த தேசத்துக்கு என் பிள்ளைகளை கொண்டு போனது வரைக்கு, அந்த தேசத்திற்கு என் பிள்ளைய அந்த தேசத்துல போய் நர்ஸா வேலை பார்க்கறதுக்கு ஆண்டவர் தான் கொண்டு போனார். சொல்றீங்கல்ல, அப்ப கொண்டு போனவருக்கு பாதுகாக்க தெரியும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய ஆத்மா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது, மார்க் 1 அதில் உள்ள 15வது வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே இது கடைசி காலம், இப்போ என்னுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்தா மட்டும்தான் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். இல்லைன்னா நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. சகோதரர்கள், சகோதரிகள் கவனிங்க. நீங்கள் எந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த சபையை நடத்தக்கூடிய போதகர்களா இருந்தாலும் சரி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் பரிசுத்த ஆவியினாலே பலன் அடைய வேண்டும். பரிசுத்த ஆவி என்னோடு கூட இருந்தாதான் நான் போய் ஒரு ஆத்மாவை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த முடியும்.
உங்களுக்காக வேணா ஆதாயப்படுத்தலாம். உங்க குடும்ப கதையை சொல்லி, உங்க தனிப்பட்ட கதையை சொல்லி, எனக்கு வீட்டில் பிரச்சனை, என் வீட்டில் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எனக்கு பிள்ளைங்களுக்கு பணம் கட்டணும், எனக்கு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீங்க இந்த கதைகளை போய் மற்றவர்களிடத்துல சொல்லி உங்களுக்கான சில ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நீங்கள் இயேசுவுக்காக, பரலோகத்துக்காக ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வர வேண்டும். நீங்கள் பலன் அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா இருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கிறேன், நான் ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு மகனாக, ஒரு மகளாக ஆண்டவர் என்னை ரிவைவ் பண்ணணும். இயேசுவினாலே உண்டான, பரிசுத்த ஆவியினாலே உண்டான ஒரு மாபெரும் எழுப்புதல், உயிர் மீட்சியாக நேபாள் தேசத்துக்குள்ள 2015 வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல 25ஆம் தேதியில அது வந்தாச்சு. அது நடந்து முடிஞ்சாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்ப போகிறோம். ஆண்டவரே, நான் ஆத்துமா, இப்ப நீங்க எழும்பி உங்களை இருதயங்களை கை வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு கண்ணுல இருந்து மிஸ் ஆன ஆத்துமாக்கள், ஐயோ இந்த பிரதருக்கு நம்ம சொல்லணும்னு நினைச்சிருந்த பிரதர் எப்படியோ மிஸ் ஆயிட்டார், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த குறிப்பிட்ட நபருக்கு இயேசுவை சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அவர்களுடைய வாழ்வில் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வேகமா எழும்புங்களேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்துல வரும் பொழுது நாங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் இருப்போம். ஆண்டவர், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். இந்த உலகத்துல ஒரு மனுஷனை மீட்டெடுப்பதற்கு, ஒரு மனுஷனை கர்த்தருக்கு நேராய் திருப்புவதற்கு, இயேசுடைய மந்தையில சேர்ப்பதற்கு, பரலோகத்தின் பங்காளியாய் மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அவனுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு. ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க வீட்டுக்குள்ள, எங்க சபையில, எங்க தெருவில், எங்களுடைய ஊருக்குள்ள, எங்க மாவட்டத்தில், எங்க தமிழ்நாட்டில், எங்க இந்திய தேசத்தில், இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடிய, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய, இயேசுவை அறிந்திராத ஒருவரையாவது நீங்கள் இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். அறியாமையில் இருந்து, அழிவில் இருந்து, மூட பழக்க வழக்கத்தில் இருந்து, அக்னியில் இருந்து ஒருவரையாவது இயேசுவுக்காக மீட்டெடுப்பேன். இதுதான் ஆத்தும ஆதாயம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்தும ஆதாயம் என்பது என்னுடைய மன விருப்பம் அல்ல, அது என்னுடைய வாழ்க்கை முறை. நான் நடந்துக்கிறத பார்த்து, நான் பழகுகிறத பார்த்து, நான் பேசுறத பார்த்து இயேசுவிடத்தில் வருவார்கள், இந்த வெளிச்சத்தை தேடி வருவார்கள். எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? கைகளை எடுத்து இருதயத்தில் வைக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? நான் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இயேசுவை பிரசங்கிப்பேன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். சமயம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எப்படி ஆகிலும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை ஒரு ஜீவனுள்ள சாட்சியா எடுத்து பயன்படுத்தும். ஆவியானுடைய வல்ல பிரசன்னம் வெளிப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அப்பா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பிள்ளைகள் மேல தெளிக்கிறேன். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவுடைய கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளேயும் அந்த பரிசுத்த இரத்தம் கடந்து செல்வதாக. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 3 காரியங்களை முடிக்கிறோம். 3 காரியங்களை எங்களுடைய இருதயங்களில் தீர்மானிக்கிறோம். நான் நேரடியாக ஆத்துமாக்களை தேடி போவேன். 2வதாக, ஆத்தும ஆதாய திட்டங்களுக்கு நான் கரம் கொடுப்பேன். 3வதாக, பரிசுத்த ஆவியினால நிறைக்கப்பட்டு ஜெபத்தினால நான் பலனடைவேன், மற்றவர்களை ஜெபிக்க வைப்பேன். 3வது காரியம் என்ன தெரியுமா? ஜெபத்தால ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்துவேன். நல்ல தெய்வமே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஜனங்களுடைய பலகீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய தரிசனம், புதிய பார்வையை தாங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தேன் உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து
நின்றேன் என்று எனக்காக